வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஆசிரியர் ஒருத்தர் மாணவரை பார்த்து கேட்குறாரு, 3ஆம் உலகப்போர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. அதுக்கு அந்த மாணவன் பதில் சொன்னான்னா, வரலாற்றில் இன்னும் நிறைய பாடத்தை படிக்க வேண்டியிருக்கும் சார் அப்படின்னு சோகமாக சொன்னானா. ஒரு வீட்டில் திருடங்க வந்துட்டாங்க. அங்கே பெரியவங்க யாரும் இல்லை, ஒரு சின்ன பையன் மாத்திரம் இருக்கான். அந்த சின்ன பையனை மிரட்டி தங்கம், வெள்ளி, பணம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கத்தியை காமிச்சு மிரட்டினாங்க. அதுக்கு அந்த பையன் அந்த கத்திக்கெல்லாம் பயப்படாமல், எனக்கு ஐஸ்கிரீமும் ஸ்வீட்டும் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா. உடனே அந்த திருடர்கள் ஐஸ்கிரீமும் ஸ்வீட்டும் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள கேட்குறாங்க, இப்போ சொல்லு தம்பி, தங்கம், வெள்ளி, பணம்லாம் எங்கே வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, தங்கம் வெள்ளிலாம் அடகு கடையில் இருக்குது சார், பணம் வீட்டில் இல்லை அப்படின்னா. ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒரு வண்டியை நிறுத்தி கேட்குறாரு, ஏன்பா தம்பி நீ ஹெல்மெட் போடாமல் ஒரு தொப்பி போட்டுன்னு வர, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இதில் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த தொப்பி போட்டுன்னு வந்த பையனை சொல்கிறாராம், 2 வீலர் ஓட்டுன்னு வந்தவர், நான் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து ஒரு ஹெல்மெட்டை போட்டேன் சார், வீடு 3ஆவது ஃப்ளோரில் இருக்குது. கீழே வந்தவுடனே ஹெல்மெட் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. ஒரு தொப்பியை மேலேருந்து போட்டு பார்த்தேன், தொப்பிக்கு ஒன்றுமே ஆகலை, டேமேஜே இல்லை. இப்போ சொல்லுங்கள் நீங்கள், ஹெல்மெட் சேஃப்டியா தொப்பி சேஃப்டியா அப்படின்னு. ஒரு ரீட்டைல் ஷாப்பில், அதாவது கார்மெண்ட் ஷாப்பில் ஒருத்தர் போகிறார் கஸ்டமரு. அவர் கேட்குறாரு, ஒரு பேண்ட்டை எடுத்து பார்த்துட்டு, இந்த பேண்ட்டை எப்படி சார் சாயம் போகுமா அப்படின்றார். அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாராம், இது 10 வருஷம் மேலே ஆனாலும் சாயம் துளி கூட போகாது, அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னாராம். அப்போதுக்கு அந்த வாடிக்கையாளர் கேட்குறான், எப்படி சார் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாராம், 10 வருஷமாக இந்த பேண்ட்டு விற்காமல் இங்கே தான் தம்பி இருக்குது, இது வரைக்கும் சாயம் போகவே இல்லை பாரு அப்படின்னாராம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.